ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுச்சேரி ஆஸ்பென் ஜோனி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டெப்டி தாசில்தார் எக்ஸாம் எல்லாம் விறுவிறுப்பாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு நானும் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்னா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அசிஸ்டன்ட் எக்ஸாம்க்கு ஆல்ரெடி மோஸ்ட்லி எல்லாரும் படிச்சிருப்போம். ஸோ அதில் கொஞ்சம் நான் மார்க் நல்லா தான் வாங்கினேன். பட் இருந்தாலும் நம்ம கட் ஆஃப் வந்து 93 அந்த லாஸ்ட் 80 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நடுவில் விட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட் இன்னும் வந்து ஒரு 26 டேஸ் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒக்காபுலரி படிக்கிறேன். OWS 25 மட்டும் படிக்கிறேன். நீங்கள் படிக்கிறப்பவே நீங்கள் வந்து அந்த வேர்ட்ஸை வந்து நோட்டில் எழுதி பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு ஸ்பெல் செக்கில் கேட்டாலும் உங்களுக்கு அது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிவிட்டு எது கஷ்டமாக இருக்கும் அந்த சமம் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு அது ரிவைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ கஷ்டமாக இருக்க நம்ம எல்லா சமையும் போட்டோம்னா நமக்கு அது டைம் கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ அதனால் எது கஷ்டமாக இருக்கும் அந்த சம் மட்டும் போடுங்க. ஏன்னா சில பேர் இருப்பாங்க எல்லா சமையும் போடுவாங்க. நமக்கு டேஸ் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் இப்போ நமக்கு டேஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், மிடிவல் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன். நான் மிடிவல் ஹிஸ்ட்ரி 8th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து அதில் இருக்க லெசன்ஸ் ஒன்று ஆல்ரெடி படித்து வச்சிருந்தேன். ஸோ அதனால் நான் ஒன்ஸ் அது ரிவைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கெமிஸ்ட்ரி படிக்க போகிறேன். மேட்டர் அந்த லெசன் படிக்கிறேன். இது எந்த நெட் சோர்ஸும் நான் யூஸ் பண்ணலை. யூடியூப்பில் நான் வந்து இது சந்துரு மேக்ஸ் ஆப் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கினேன். ஆனால் அதை நான் யூஸ் பண்ணல. இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் நான் மேக்ஸில் யூடியூப்லேயே பார்த்ததுனால அதை நான் திருப்பி புதுசாக பார்க்க தேவையில்லை அப்படின்ட்டு விட்டேன். இதில் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த ஐடியாவும் இல்லை. ஸோ நானும் படிப்போம், நீங்களும் படிக்கலாம். ஸோ எனக்கு எதாவது ஐடியா தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெசன் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஸ்டோன் ஏஜ் இருக்குல்ல. ஸோ அந்த லெசன் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து ஸோ நான் அதை ஒரு ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிக்கிறேன். இந்த நோட்ஸ் எடுக்கிறப்ப இந்த ஒன்லைன் அது மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி விலாக பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சப்போஸ் எனக்கும் அது தெரியலனா கண்டிப்பாக நம்ம ஆஸ்பென் பல வருஷமாக படிக்கிறவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கீப் வாட்சிங், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.